இலங்கை அரசு 2009 மௌனிக்கப்பட்ட போர் வரைக்கும் போர் குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான சாத்தியங்களும் ஆதாரங்களும் நம்மிடம் உள்ளன. கனேடிய பாதுகாப்பு துறைகளினால் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்திருந்த பொழுது அதனை லிபரல் கட்சியானது பிற்போட்டிருந்த பொழுதிலும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி அதனை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனமாக கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி முதன்முறையாக பில் 104 அமலுக்கு வந்தது. மே 18 தமிழ் இனப்படுகொலை நாள் என்று அங்கீகரிக்கப்பட்டது, which describe all persons of genocide against Ilam Tamils by Sri Lankan state. But unfortunately, the reports of the High Commissioner continue to fail to identify who the victims of genocide in Sri Lanka are. In Tamil Ilam, enforced disappeared families members are waiting for their loved one, and instead of finding a solution, this council support the militarization of the north and east of Sri Lanka by the perpetrators themselves. Sri Lankan soldier credibly testified to receiving orders to rape and kill Tamil women and children. No higher-ups were even investigated. This shows Sri Lanka has failed to punish perpetrators of conflict-related sexual violence against Tamils. This is the only case that has serious perpetrators prosecuted in Sri Lanka, while countless instances of widespread sexual violence and other crimes by Sri Lankan forces against Tamils have gone unpunished. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியிலும் செய்தியின் பின்னணி சம்பந்தமான பல தகவல்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தொடர் ஆரம்பமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இது குறித்த விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இன்று இருவரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். முதலில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் விமல். வணக்கம் நேர்களே. வணக்கம் சுரேஷ் தர்மா, உங்களிடம் முதலாவது கேள்வி. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது பல பிரதிநிதிகளும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக பல விடயங்களை குறிப்பிடுவது வழக்கம். உங்களை பொறுத்தவரையில் கனடா என்ற ஒரு நாட்டினூடாக இந்த இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றங்கள் தொடர்பான நேரடி தகவல்களை நேரடியாக வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? இது பற்றிய பார்வை உங்களுடைய எவ்வாறானதாக இருக்கின்றது? அது பற்றி சொல்லுங்கள். கனடா இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு மோஷன் ஒன்றை, அதாவது பார்லிமெண்டில் ஒரு அடிப்படை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றது. விடுத்து இவர்கள் இந்த நடவடிக்கையை மேலோட்டமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் இதன் பிரதிநிதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலோ அல்லது ஐக்கிய நாடுகள் அவையில் மனித உரிமை சபைகளிலோ இந்த விவகாரத்தை தாங்கள் முன்னின்று எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கான ஆளுமை அல்லது அதற்கான நடைமுறை என்பது இப்பொழுது இருக்கின்றதா என்றால் அதற்குரிய நடவடிக்கைகளை இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் தற்பொழுது சற்றே மந்தமாக்கி இருக்கின்றது. குறிப்பாக கனடாவிலேயே பூர்வீக குடிமக்களுக்கான நடந்த சிறுவர்கள் படுகொலை என்பது இனப்படுகொலையாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது கடந்த 40 வருடங்களாக சீக்கியர்கள் கூட 1984 தங்களுக்கு இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை நிரூபிப்பதற்காக போராடி வருகின்றார்கள். இந்த நிலையில் தற்பொழுது காசா விவகாரத்தில் தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற இனப்படுகொலை என்கின்ற குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக கனடாவின் முழுமையான ஆதரவை பெறாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த விவகாரங்களில் எல்லாம் கனடா எவ்வாறு செயற்பட போகின்றது என்பது முதற்கட்டமாகவும், இரண்டாம் கட்டமாக இந்த 2002ஆம் ஆண்டில் நோர்வே ஒஸ்லோ டிக்ளரேஷன் அல்ல ஒஸ்லோ பிரகடனம் எனப்படுகின்ற ஒரு பேச்சுவார்த்தை முயற்சிகளின் பொழுது ஈடுபடுகின்ற பொழுது இங்கே அந்த கனேடிய பாதுகாப்பு துறைகளினால் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்திருந்த பொழுது அதனை லிபரல் கட்சியானது பிற்போட்டிருந்த பொழுதிலும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி அதனை தங்களது தேர்தல் விஞ்ஞாபனமாக கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி இருந்தது. அதன் மூலம் அவர்களுக்குரிய ஒரு கருத்துரையாடலை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களை அல்லது தொடர் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை கூட அது இழந்திருந்தது. இந்த இரண்டு விவகாரங்களிலும் அது எவ்வாறு செயற்பட போகின்றது? இப்பொழுது உள்முக
ராஜாங்க நடவடிக்கைகள் இடம்பெறலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பல்கலாச்சார சமூகம் என்கின்ற நிலையில் இந்த இஸ்ரேலியர்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து இருக்கின்ற நாடு மற்றும் சீக்கியர்கள் அதிகமாக புலம்பெயர்ந்திருக்கின்ற நாடு என்ற வகையில் இவ்வாறான கோதாக்கள், இதைவிட பல கோரிக்கைகள் இருக்கின்றன. இவ்வாறான கோதாக்களை எல்லாம் எவ்வாறு அவர்கள் கையாள போகின்றார்கள் என்பதற்கு மேலாக காசா விவகாரத்தில் அவர்களது நிலைமை எவ்வாறு இருக்கும், எந்த அரசு வரும், எந்த அரசு அது முடியும் போன்ற கேள்விகள் எல்லாம் இங்கே தொக்கி நிற்கின்றன. ஆனால் சாதாரணமான விடயமில்லை. இதன் மூலம் ராஜதந்திர நடைமுறை சிக்கல்கள் பலவற்றை எல்லாம் கடக்க வேண்டியிருக்கும். எனவே கனடா நேரடியாக அதில் சம்பந்தப்படுமா இப்போதைய நிலைமையில் என்றால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் குறைவாக உள்ளதையே தற்பொழுதைய உலக அரசியல் காட்டி நிற்கின்றது. இந்த யுஎன்எச்சிஆர் அசம்பிளியில் இது போன்ற விடயங்கள் ஏற்கனவே கையாளப்பட்டிருக்கின்றனவா? உத்தியோகபூர்வமான ரீதியில் இவற்றை அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கின்றனவா? இல்லை, இவ்வாறு அதாவது ஒரு நாடு இப்பொழுது தென்னாப்பிரிக்கா எடுத்திருப்பதை கூட உதாரணமாக நாங்கள் எடுக்கலாம். அவ்வாறாக அந்த நடவடிக்கையில் கையெழுத்திட்ட ஒரு நாடு இந்த விவகாரத்தை முன்னெடுக்குமாக இருந்தால் நடைபெறும். இப்பொழுது கனடா எடுத்ததை ஒரு சான்றாக எடுக்கலாம். அதாவது ஒரு ஃபேக்சுவல் எவிடன்ஸ் அல்லது சப்போர்ட்டிவ் எவிடன்ஸாக எடுத்து இன்னொரு நாடு அந்த விவகாரத்தை மனித உரிமைகள் அவைக்கு அல்லது ஐசிஏ என்ற சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம். அதற்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த வழக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், அந்த வழக்கின் தன்மை எப்படி இருக்கும் போன்றவை எல்லாம் உடனடியாக தீர்மானிக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் மனித அவலம், அதாவது 32,000 பேர் கொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சர்வதேச அந்த நீதிமன்றத்தின் முன் தென்னாப்பிரிக்கா எடுக்கப்பட்ட பொழுதும் இந்த ஊடகங்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என்னவென்றால், இந்த விசாரணை என்பது நீடித்து செல்லக்கூடிய தன்மையை உடையது. எனவே அதற்குரிய காலக்கெடு என்பது எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாது என்று இப்பொழுது சிலர் அதாவது இவ்வாறு கூறலாம். அதாவது கால வரையறையற்ற ஒரு செயற்பாடாக அது அமைய வேண்டும். அதனுடைய தாக்கங்கள் வீரியம் என்பது எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் அதற்குரிய ஆதரவும் மற்றும் சாட்சியங்களை பொறுத்துமே அமையும் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக இருக்கு. சரி, இந்த நேரத்தில் நாங்கள் விமல் நவரத்னம் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். 2017 இருந்து இவருடைய அமைப்பு இவ்வாறான செயற்பாடுகளில் முன்னின்று உழைத்து வருகின்றது. தமிழ் ஒளி என்ற அமைப்பினூடாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதோடு அதற்கான அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக யுஎன்எச்சிஆரோடு இவர்களுடைய அமைப்பு எவ்வாறான தொடர்பை பேணி வருகின்றது என்பது பற்றிய விவரங்களை அவரிடமிருந்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் விமல் நவரத்னம் அவர்களே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ராம், சுரேஷ் தர்மா மற்றும் சிஎம்ஆர் நேயர்களுக்கு உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம், 2017 இருந்து உங்களுடைய அமைப்பு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக எவ்வாறான வகையில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த அமைப்பினூடாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது? உங்களுடைய செயற்பாடுகள் பற்றி எமது நேயர்களுக்கு விளக்குவீர்களா? நிச்சயமாக. ஏபிசி தமிழ் ஒலி என்பது ஒரு அரச சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம். ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த எந்த ஒரு அவையிலும் ஒரு இனத்தையோ அல்லது ஒரு பிரச்சனையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யுஎன்ஆல், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட எக்கோசோக் அங்கீகாரம் என்று சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வித் யுஎன், அந்த அங்கீகாரம் உள்ள அமைப்புகள் தான் அந்த செஷன்களிலேயோ அல்லது அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முடியும். அந்த வகையில் ஏபிசி தமிழொலி என்ற அமைப்புக்கு எக்கோசோக் அங்கீகாரம் வழங்கப்பட்டது 2017. நான் அந்த அமைப்பில் 2018 இணைந்து செயலாற்றி வருகின்றேன். சரி, உங்களுடைய அமைப்பு இப்பொழுது நடைபெற இருக்கின்ற கூட்டத்தொடர்களில் எவ்வாறு கலந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது? குறிப்பாக தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எந்த வகையில் தீர்வுகளை இந்த அமைப்பினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக. முதலாவது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த செஷன் ஏற்கனவே ஆரம்பமாகி இது 2வது வாரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. போன வாரம் எமது கனடாவில் இருந்து 2 பெண்கள், அதாவது சட்ட சம்பந்தமான அனுபவமுடைய 2 அங்கு பிரசன்னமாகி இருந்தார்கள். அவர்கள் பிரசன்னமானதுக்கான காரணம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான கமிட்டி ஆன் என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்ஸ் சொல்லுவார்கள். அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தக்காரரோட நேரடியாக இவர்கள் தனிப்பட்ட ரீதியில்
நேரடியாக சென்று பல தரவுகளையும் வழங்கி அவர்களோடு உரையாடி இப்போ திருப்பி கனடாவுக்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் தமிழ் ரைட்ஸ் குரூப் என்று அழைக்கப்படும் கனடாவில் இயங்கி வருகின்ற ஒரு மனித உரிமை அமைப்பு சார்பில் ஏபிசி தமிழொலியின் ஆதரவுடன் ஏபிசி தமிழொலியின் அங்கீகார இணைப்புடன் அவர்கள் மனித உரிமை சபைக்கு சென்று இந்த விடயங்களை செய்து வருகின்றார்கள். 2வது கேள்வி கேட்டிருந்தீர்கள், இந்த அமைப்பு இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் மூலம் தீர்வுக்கு இடம் இருக்கான்ற ஒரு மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். நிச்சயமாக முதலாவது இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்தாலோ தமிழர்களுக்கான தீர்வு இல்லை என்றது நிச்சயம். இதை பல தடவைகள் சிங்கள அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி, பல தடவைகள் கூறிவிட்டார்கள். ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப கூட அதைத்தான் கூறுகிறார்கள். அப்ப இலங்கையில எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கான வழிவகைகள் இல்லை என்பதை திடமாக ஏற்றுக்கொண்டோம். முதலாவது. 2வது காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி இலங்கையில் இல்லை என்பதை திட்டவட்டமாக இலங்கை அரசாங்கம் கூறி வந்திருக்கிறது. இப்ப இந்த 2 விடயத்தை மட்டும் தனியா நாங்க பிரிச்செடுத்து பார்ப்போமா இருந்தால், முதலாவது இறந்தவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்குமான நீதி அங்கு இல்லை. அவர்களுக்கான நீதி தரமாட்டம் என்று ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த 2ஐயும் நாங்க மனசுல வச்சுக்கொண்டு அப்ப எங்களுக்கான தீர்வு எங்க இருக்குது? அந்த தீர்வு சர்வதேச பொறிமுறையால் மட்டுமே எமக்கு இருக்கின்றது. எம்மோட இருக்கக்கூடிய அயல் நாடுகள் கூட எமக்கு அந்த தீர்வை, நாங்கள் எதிர்பார்க்கிற தீர்வை அவர்கள் தரமாட்டார்கள், பெற்று தரமாட்டார்கள். அவர்களும் அதை வெளிப்படையாக கூறியுள்ளார்கள். அப்ப இந்த நிலையில் சர்வதேச பொறிமுறை மட்டுமே ஒரே ஒரு வழி. எமது சுதந்திரத்துக்கும் எமக்கான நீதிக்கும் அதுதான் ஒரே ஒரு வழி. அப்ப நாம் தமிழராக ஒன்றிணைந்து அந்த பொறிமுறை நோக்கி செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஏபிசி தமிழொலியின் அடிப்படை கொள்கை. சரி, கனேடிய அரசாங்கத்தோடு உங்களுடைய அமைப்பு எவ்வாறான தொடர்புகளை பேணி வருகின்றது? குறிப்பாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களிடமிருந்து எவ்வாறான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன? மக்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கின்றது? அதனை எவ்வாறு நீங்கள் இந்த மனித உரிமை அமைப்புக்கு கொண்டு செல்ல போகின்றீர்கள்? மக்களுக்கும் எமக்குமான தொடர்பு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்னும் அதை மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களிடம் மட்டுமே போகக்கூடியதா இருந்தது. ஏனெனில் அங்கால செல்லக்கூடிய சக்தியும் அதற்கான வழிகளும் நம்மிடம் இல்லை. அந்த காரணத்தினால ஆனா நிறைய ஆட்களுக்கு தெரியும். இந்த வகையில எங்களுடைய வேலைப்பாடுகளை, நாங்கள் செய்த வேலைகளை நீங்க ஐக்கிய நாடுகள் இணையதளங்கள்ல நீங்க போய் பார்க்கலாம். அது எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த வேலை திட்டங்களை பார்க்கக்கூடிய அதுகளை நாங்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களும் அதனை தொடர்ந்து பார்த்து தங்களை வலுப்படுத்திக் கொள்ளணும் என்றதான் எங்களோட முக்கிய நோக்கம். சரி, கனடிய அரசியல் மட்டத்தில் எவ்வாறான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் வாழுகின்ற நாடுகளில் இருந்தும் அரசு ரீதியிலான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைத்தால் இதனை மேலும் சிறப்பாக்கக்கூடியதாக இருக்கும் அல்லவா? நிச்சயமாக 2019 ஆண்டு வரைக்கும் கனடாவில் முக்கியமாக பாரிய பிரச்சனைகள் எழுந்திருந்தது தமிழர்களின் நீதிக்கான கோரிக்கை. அந்த பிரச்சனைகள் எழுந்தது அப்படி என்று சொன்னால் கனடா அரசுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள். ஏனெனில் இதை நான் ஒரு சுருக்கமாக விளக்கிவிட்டு அடுத்ததுக்கு வரலாம். இந்த கனடா ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி என்று சொல்லப்படுற இந்த வெளிவிவகார விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய அந்த திணைக்களத்தில் தமிழ் சமூகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு அவர்களிடம் 3 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. அந்த 3 தொலைபேசி இலக்கம் 3 தமிழ் அமைப்புகளின் தொலைபேசி இலக்கம். அப்ப எங்களுக்கான ஒரு பிரச்சனையை பற்றி நாங்க பேச போறோம் என்று சொன்னா கூட கனடா வெளிவிவகார அமைச்சர் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த 3 பேரையும் தான் அழைக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் சொல்வதா அல்லது எங்களோட முயற்சியின் பலன் என்று சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த வகையில் டிஆர்ஜி, அதாவது தமிழ் ரைட்ஸ் குரூப், கடைசியாக நடந்த
ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியோட இன்குவரி ஸ்டாண்டிங் கமிட்டியில வந்து கற்பனா நாகேந்திரா அவர்களும் உமா அவர்களும் இந்த விடயத்தை முதன்முறையாக அதிகாரபூர்வமாக சாட்சியம் அளிக்கக்கூடிய நிலப்பாட்டுக்கு கொண்டு வந்தது ஒரு பலனாக நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகின்றேன். இது ஒரு முன்னேற்றம். இரண்டாவது முன்னேற்றம் வந்து 2019 வரைக்கும் இனப்படுகொலை அல்லது தமிழீழம் என்ற சொற்களை பிரயோகிக்கப்படாது எங்களுடைய கனடிய அரசியல்வாதிகள் கூட கூறியிருந்த தருணங்கள் எல்லாம் உடைத்தறியப்பட்டது 2020ஆம் ஆண்டு. அங்கிருந்து பார்த்தீர்கள் சொன்னால் முதல் முறையாக அதன் பிற்பாடு அதன் முன்னேற்றமாக கனடாவின் முன்னேற்றமாக முதன்முறையாக பில் 104 அமலுக்கு வந்தது. அதாவது இனப்படுகொலை கல்வி வாரம் என்ற மசோதா இங்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஒரு மோஷன் கொண்டு வரப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று வந்தது. ஞாபகம் இருக்கும். எமது மதிப்புக்குரிய கரி ஆனந்த சங்கரி அவர்களால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பிற்பாடு அதே அடுத்த வருடம் மே 18 அது திருத்தி அமைக்கப்பட்டது. எப்படி என்றால் மே 18 தமிழ் இனப்படுகொலை நாள் என்று அங்கீகரிக்கப்பட்டது. இதுகளெல்லாம் வெளிநாட்டில், அதாவது கனடாவில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள். சரியா? இதற்கிடையில் முக்கியமான விடயம் நடந்தது. 4 ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கும் முன்னைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் அவர்களுக்கும் பயணத்தடை என்று சொல்வதை விட டார்கெட்டட் சாங்ஷன், அதாவது டிராவல் பேன் போன்ற ஒரு தடையை கனடா அரசு அறிவித்தது. அதாவது அந்த அறிவித்தலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அறிவித்தல வந்து ஏன் அவர்கள் அந்த கனடா நாடு அந்த நிலப்பாட்டை எடுத்தது என்பதற்கு காரணம் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, எம்மிடத்தில் இலங்கை அரசு 2009 மௌனிக்கப்பட்ட போர் வரைக்கும் போர்க்குற்றங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கான சாத்தியங்களும் ஆதாரங்களும் நம்மிடம் உள்ளன. முதலாவது. அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, போர்க்குற்றம் மட்டுமல்ல, கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ அறிக்கை வெளிவந்தது. இங்கேதான் நாங்கள் எங்கட கனடா நாட்டின் ஆதரவை நாங்க வரவேற்க தயங்கி இருக்கிறோம், அல்லது இன்னும் அது சரியான முறையில் வரவேற்கப்படவில்லை என்றது இந்த தாழ்மையான தனிப்பட்ட கருத்து. சரி, இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நிறைவாக சுரேஷ், இந்த இன்று நாங்கள் பேசிய விடயம் தொடர்பாக நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள் என்றால், விமல் நவரத்னம் அவர்களும் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இன்னும் கூடுதலான நேரம் எடுத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவில் நீங்கள் என்ன விடயத்தை கூற விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட கருத்துக்களை நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்து கூட இருக்கின்றோம் பல நிகழ்ச்சிகளில். இவ்வாறான அதாவது வந்து பில் 104 என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டபூர்வமாக ஒன்றிய மாகாண சபைக்கு சென்றாலும் தற்பொழுது நீதிமன்ற நிலுவையில் நிற்கின்றது. மறுபக்கமாக மத்திய பாராளுமன்றத்தில் இந்த லிபரல் அரசு கொண்டு வந்த அல்லது கரி ஆனந்த் சங்கரி அவர்களின் முனைப்புடன் அமைப்புகள் கொண்டு வந்த இந்த தீர்மானம், அதாவது மோஷன் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது ஒரு அங்கீகாரம், சாட்சியமாக அமையலாம். இந்த விவகாரத்தில் செயற்பட வேண்டிய நிலைகளில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஈகோசாக் என்கின்ற அதாவது வந்து அங்கீகாரம் எத்தனை அமைப்புகள் பெற்றிருக்கின்றன என்பதை எனக்கு தெரியாது தெளிவாக. அவ்வாறான அமைப்புகளில் ஒன்றாக இது இருக்குமாக இருந்தால், இவ்வாறானவர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டுமாக இருந்தால், இந்த UNHCR அசம்பிளிக்கு டிரெக்டராக ஒரு விடயத்தை கொண்டு செல்வது என்று சொன்னால், இன்று வரையிலும் இன்று கூட கடந்த மார்ச் மாதத்தில் நடைபெற்ற அமர்வில் கூட, கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அமர்வில் மல்கம் ரஞ்சித் போன்றவர்கள் கூட வேறு NGOs, அதாவது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மூலம்தான் தங்கள் கருத்துக்களை கொண்டு வருவதாக போன்ற இத்தியாதிகள் இருக்கின்றன. அதே தரப்பு போன்ற
தமிழர்களின் நிலை இல்லை என்பதை விமல் அவர்கள் கூறிய அந்த ஈகோசப் ஒன்றுள்ள அங்கீகாரம் இருந்திருந்தால் அவர்களுக்கு அது கிடைத்திருக்கின்றது. எனவே அவர்கள் அதன் மூலமான செயற்பாடுகளை கொண்டு வர முடியும். இங்கே மனித உரிமைக்கான செயற்பாடுகள் தான் சுவிஸை மையமாக கொண்டு இடம்பெறுவதாக இருந்தாலும் பாதுகாப்பு சபையும் பொதுச்சபையும் நியூயார்க்கில் தான் இருக்கின்றன. எங்களுக்கு அண்மித்த இடம். அங்கே செய்யக்கூடிய பல வேலை திட்டங்கள் என்பன இலகுவாக புலம்பெயர்ந்தவர்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரே நேரத்தில். அதே நேரம் கனடா ஒரு நாடாக தன்னால் செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த மோஷனை கொண்டு வந்திருக்கின்றது. அதற்காக நாங்கள் கனடாவில் ஒட்டுமொத்தமாக நம்பி இருந்தோ அல்லது அவர்கள் இதனை கொண்டு வருவார்கள் என்றோ இருந்தால் அது மீண்டும் ஒரு கால இழுத்தடிப்பிற்கு கொண்டு செல்லும். ஏனென்றால் அதற்குரிய இந்த உலக அரசியல் என்பது அதற்குரிய தடையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது காசா போர் சில வேளைகளில் நடைபெறாமல் இருந்திருந்தால் சில வேளைகளில் அவர்களால் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் அங்கே இவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் கணிப்புகளின்படி கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வருமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான பாரிய நிதி உதவியும் பாரிய தொடர்புகளும் என்பது யூத தரப்பினரிடையே தான் இருக்கின்றது. அவ்வாறானவர்கள் எல்லாம் இவ்வாறான விடயங்களுக்கான அனுமதிகளை வழங்க மாட்டார்கள் அல்லது அதற்குரிய அழுத்தங்களை கொடுப்பதற்காக விடமாட்டார்கள் என்பதுதான் அந்த ஒரு அறிந்த அறிவு. எனவே இவ்வாறான அமைப்புகளின் செயற்பாடுகள் நீண்டு செல்ல வேண்டும். அவர்கள் அனைவரையும் இணைத்து செல்ல வேண்டும். ஒருமித்த நேராக செல்ல வேண்டும். ஒருமித்த போட்டில். ஆகவே நன்றி சுரேஷ் தர்மா, நன்றி விமல் நவரட்னம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போதிய விளக்கங்களை கூறியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்தித்து இன்னும் பல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. This statement is delivered in partnership with Global Tamil Movement and Association Internationale contre les disparitions forcées. Thank you, Madam Mama Fatima Singate, for your valuable report. I want to point out the situation of sexual exploitation by Sri Lankan security forces with intent of genocide against Sri Lankan Tamils. Corporal Somaratna Rajapakse, who was found guilty of abducting, raping and killing Krishanti, her mother and young brother and neighbor, revealed that there were at least 400 other bodies buried in Chemmani. One Sri Lankan soldier credibly testified to receiving orders to rape and kill Tamil women and children. No higher-ups were even investigated. This shows Sri Lanka has failed to punish perpetrators of conflict-related sexual violence against Tamils. This is the only case that has serious perpetrators prosecuted in Sri Lanka, while countless instances of widespread sexual violence and other crimes by Sri Lankan forces against Tamils have gone unpunished. In 2007, for example, the UN has charged 114 Sri Lankan soldiers who were on peacekeeping missions in Haiti with sexual exploitation and abuse against children to ensure that all military members were found guilty, but none of them were charged. In exchange of sex, the children received small amounts of money, food and sometimes mobile phones, says the OIOS, the UN investigative arm. 15 years after the genocidal war, Sri Lankan security forces continue to occupy Tamil's homelands, with first victims Tamil girls and women. Despite those violations against Tamil women and children, same United peacekeeping force continue to send Sri Lankan corrupted soldiers as peacekeeping forces in many countries. How can we expose those culprits who continue the violations against women and girls? Thank you. Thank you, Chair. We Tamil style with Global Tamil Movement are considered by the High Commissioner's past reports on Sri Lanka, which describe all patterns of genocide against Ilam Tamils by Sri Lankan state. But unfortunately, the reports of the High Commissioner continue to fail to identify who the victims of genocide in Sri Lanka are. In Tamil Ilam, enforced disappeared families members are waiting for their loved one, and instead of finding a solution, this council supports the militarization of the north and east of Sri Lanka by the perpetrators themselves. In Tamil Ilam, Tamil activists and victims are under Sri Lankan military occupation and are facing continuous harassment under PTI by Sri Lankan security forces and Sri Lankan judicial system just for having protested or participated to P2P movement to ask for their basic civil rights. Tamil are losing your lands by a systematic colonization, Buddhization and militarization of Tamil lands. To stop this occupation of Tamil Ilam, it's vital for the council members to keep talking about Ilam Tamil issue with United Nations First, Third and Fourth Committee of the United Nations General Assembly as the international treaties recommend. Furthermore, the High Commissioners and the successive reports are failing to ask for a country-specific mandates holder to Sri Lanka, so has to refer Sri Lanka to the ICC. Finally, we ask the core group countries on the resolutions on Sri Lanka to propose a new resolution. Thank you.
CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.